இப்போ எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட்ல ஸ்டார் கெஸ்டர் இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போன பிறகு அந்த ஆஃப்டர் லைஃபுக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான கம்யூனிட்டியில உட்காந்துட்டு இருக்கையில பக்கத்தில் பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட லிசார்ட்ஸ் இவங்களோட பிளாக் லிசார்ட் ட்ரைபை சேர்ந்தவங்க தான் அவங்களும் இறந்துங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்க்குறப்பல இவரை தவிர்த்து யாருமே அவைக்கண்டா இல்லை. அண்ட் சில பேர் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. ஓ இது அந்த பையன் இல்லை, அவங்கள காப்பாற்ற போயிட்டு மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில வாரியர்ஸும் பார்க்குறாங்க. ஒரு வாரியர் ரெக்கக்னைஸ் பண்ணுறப்பல சின்ன வயசுல அந்த பையன் இறந்து போயிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து காப்ளின் சர்ப்ரைஸ் அட்டாக் ட்ரைப் மேலே லான்ச் பண்ணியிருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு உதவி செய்யல. எல்லா பெரியவங்களும் வந்து எங்கே ஹண்டிங் போயிட்டாங்க போல. இந்த பையன் மட்டும் தான் வந்திருக்கான். சின்ன பசங்களுக்கு பெருசாக சண்டை போட தெரியலனாலும் இங்க இருக்கிற வயசானவங்களையும் மற்றவங்களே சேவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்றானா, அவன் ஒருத்தர் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்ற எல்லாரையும் வந்து காப்பாற்றி விட்டுருக்காப்ல. அண்ட் இவன் வந்து நம்ம ஸ்டார் கேசர் கேல லெசன்லாம் வந்து கத்துட்டு இருந்திருப்பான். ஸோ ஒரு வகையில் பார்த்தா ஸ்டூடெண்ட் தான். அதனால அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ இந்த பையன் இந்த இடத்துல பார்க்கும்போது திரும்பவும் சந்திக்கணுன்ற அந்த எண்ணம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளாக் ட்ரைவை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் கொடுத்தானா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா. ஆனால் சில நேரங்களில் மட்டும் கமாண்டர்ஸோட ஆர்டர் மீறி சில விஷயங்கள் போட்டாங்க. அதுதான் இந்த மாதிரி பிரேவ் வாரியர்ஸ்க்கான சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு எழுதப்படாத ரூலுமே இருக்கதா சொல்றாங்க. ஆனா லாக்ராக் வந்து இதுல செம்ம கோவம் வந்திருக்கும். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம ஸ்டார் கேசர் அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால தான் இந்த பசங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்க ஒரு உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணா அது மூலமா 4-5 பேரை காப்பாற்றும். ஒன்னு வந்து 4 விட கம்மி தானே. ஸோ ஒன்னு போனா 4 உயிர் வாழும் அப்படின்னா அதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி மேத்தமெட்டிக்கலி யூசிக்க ஆரம்பிச்சதுனால தான் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றாங்க. எதுக்காக யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை பண்றோம். இனிமே யாருக்கும் அரித்மெட்டிக் சொல்லி தந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் என்ன பண்ணுவானுங்க, அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா அந்த மேத்தமெட்டிக்ஸ் அரித்மெட்டிக் எல்லாம் வந்து கத்து நின்றுக்கிறானுங்க போல. இப்படி அவங்க ட்ரைப்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சிவிலைசேஷனும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம லாக்ராக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒருத்தவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணா 4 பேரை காப்பாற்றணும்னா அது பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்காக அந்த சாக்ரிஃபைஸை நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது இல்லையா. உயிரோட மதிப்பு அப்படின்றது எவ்வளவு காசு கொடுத்தாலும் வரப்போறது கிடையாது. அப்படிப்பட்ட உயிரை அவனால காப்பாற்ற முடியல அப்படின்றத அவன் ஏத்துக்கவே முடியல. அதுவும் சின்ன சின்ன பசங்க மற்றவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அப்படிப்பட்ட உயிர் தியாகங்கள் பண்றதை அவனால் ஏத்துக்க முடியல. என்னதான் அவங்க ட்ரைவை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு. அதை தூக்கி போடுறதுக்கு இங்க யாருக்கும் வந்து ரைட்ஸ்லாம் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க எடுக்கிற டிசிஷன்ன்ற மாதிரி தெரிஞ்சாலும் இது நீங்க இப்படி இருந்து பாருங்களேன். என்னன்னா இப்போ வேற ஒருத்தன் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக உயிர் விட்டான். அவன் ஒரு வீரன் சூரன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே நம்ம வீட்டு பையன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நம்ம வீட்டு பையன் ஏன் பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இப்போ பிரசாந்த்ல காட்டினாக்கா தலைவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கல. திடீர்னு ஒரு உருவம் அவர் தூரத்துல பார்க்குற மாதிரி தெரியுது. அது ஒரு லிசார்ட் மேன் தான். அவன் பத்தக்கானோட மூஞ்சி மட்டும் தெரியல. தம்பி யார் பாணி ஒன்று நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஃபாலோ அப்படி தொத்திக்கிட்டே போறாப்ல. பார்த்தா போகும்போது தூரத்துல ஒரு கோயில் மாதிரி இருக்கு. தலைவருக்கு அப்போ ஒரு சந்தேகங்கள்லாம் வருது. ஆமா முதல்ல எதுக்காக எங்களை சூஸ் பண்ணிங்க, கடவுளை எதுக்காக ரேண்டமா எங்களை சூஸ் பண்ணீங்க? இந்த லிசார்ட் மேன்ஸ் வந்து மற்ற ஸ்பீசிஸ் விட சுப்பீரியரா இருக்கு, செம்மையா சண்டை போடுவாங்கன்றனால சூஸ் பண்ணீங்களா, இல்ல கருணை பார்த்து சூஸ் பண்ணீங்களா, ஒரு வேளை நாங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூஸ் பண்ணீங்களா, அப்படி இல்லைனா எங்களை பிடிச்ச பீஸ் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ தாட்ஸ்லாம் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் நிறைய வாட்டி எழும்பியிருக்கும். அதுக்கான பதில் லாக்ராக் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, மேபி பை சான்ஸ் அவர் வந்து ஏதோ படணும்னு நினைச்சு பண்ணியிருப்பாரு, எந்த ஒரு குறிப்பிட்ட ரீசன் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்போ தேவைக்காக பண்ணியிருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற நேரத்துக்கு வேணும்ன்றதுனால பண்ணியிருக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரீசனை வச்சு இந்த இடத்துல வந்து முடிச்சிட முடியாது. அவ்வளவு சிம்பிளான வார்த்தைகளை முடிக்கிற அளவுக்கு நம்ம ஃபெய்த் இல்லை. ஆனா கடைசியா பார்த்தா நம்ம கடவுள் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நமக்கு கொடுத்த அந்த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு மேலே அதை வந்து டீப்பாக திங்க் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஸ்கோப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் எனக்கு தெரியல. அந்த ஸ்கோப் வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. லாக்ராக் நீ சொன்னது கரெக்டு தான்டா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்டோன்ஸ்னாலையும் ஸ்டார்ஸ்னாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு வீடு இருக்கு அப்படின்னு. இந்த டிவைஸை ஃபர்ஸ்ட் அவர் யூஸ் பண்ண தெரியல. ஆனால் ஏதோ ஹோல் மாதிரி இருக்கே, சரி கண்ணு வச்சு பார்ப்போன்னு கண்ணு வச்சு பார்த்தா ஸ்டார்ஸை பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி தெரியுது. இப்போதைக்கு இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்டார்ஸை தூரத்துல பார்த்து இது அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அசம்ஷன் தான் வச்சிருப்பாரு. ஆனா ஆக்சுவலாவே அந்த ஒவ்வொரு ஸ்டார்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டார்ஸை ரீசர்ச் பண்றவங்க எல்லாம் வந்து ஸ்பேஸ்ல பார்க்கறதுக்காக ஒரு ஸ்கோப் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்கோப்பை இங்க நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கோம். இது மூலமா ஸ்டார் கேசர்னால இன்னுமே ஸ்டார்ஸை பத்தி நல்லா ஸ்டடி பண்ண முடியும்னு, அந்த ஸ்டார்ஸோட உண்மையான ஃபார்ம், அது எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்குது, எல்லா விஷயத்தையும் வந்து நம்மால் பார்க்கும்போது செம்ம சந்தோஷமா இருக்குது. பின்னாடி நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த நாலேஜ் லாக்ராக்கும் மற்றவங்களுக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சீக்கிரம் அதுக்காக நம்ம ஹீரோ ஆக்சுவலாவே அதை பண்ணிருப்பாப்ல. இந்த மாதிரி இவரோட நாலேஜ் எடுத்துட்டு போயிட்டு வாழ்ற மக்களுக்கு வந்து சரியா இது பண்ணணும் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைக்கிங்ஸ்க்கு வல்ஹலா அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க கடவுள்களோட அவங்க ஃபீஸ்ட் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அத மாதிரி அதை நம்ம கேம் சென்ஸ்ல எடுத்துட்டு வந்தோம்னா ஹீரோக்குன்னு இருக்க டைப்ல சேர்ந்த ஆட்கள் இறந்தாங்கன்னா இந்த ஆஃப்டர் லைஃபுக்கு வருவாங்க. இங்க அவங்க பண்றதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டா கெயின் ஆகும். அதே மாதிரி சில நேரங்கள்ல அவரோட பவர் யூஸ் பண்ணி அவர் ரியல் லைஃபுக்கு அவங்களை அனுப்பி கைடன்ஸுமே கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை பலதரப்பட்ட வகையா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். தங்களோட டெக்னாலஜி டெவலப் பண்ண தன்னோட பவர் இன்க்ரீஸ் பண்ண
பண்ண அண்ட் சில நேரங்களில் அவங்க ட்ரைபை டெவலப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணப்படுற ஒரு ஸ்பேஸாக தான் இந்த ஆஃப்டர் லைஃப்ன்ற ஒன்றத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காப்புல. நம்ம ஹீரோ இது உடனடியாக பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நால்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பிளேயர் இருக்கான்னு சொன்ன இல்லையா, அவங்களோட டெக்னாலஜி லிசார்ட்மெண்ட்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி செம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கான். அண்ட் அவங்க டேம் பண்ணி வச்சிருக்க டைகர்ல சேபர் டூத்லாம் பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளேயர் இருப்பான். ஆனால் ஒவ்வொரு பிளேயருக்கு கூட சண்டை போகிறதுக்கு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஹீரோ போட்டு வச்சிருப்பாப்ல. அதுக்கு ஒரு முதல் கட்டம் தான் இந்த ஆஃப்டர் லைஃப் உருவாக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அடுத்தடுத்து வர அத்தனை எனிமீஸ் அடிக்கிறதுக்கு இப்போத்துலேருந்தே பிளானை ஸ்க்ராட்ச்லேருந்து போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு எனிமி அடிக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் அப்போ போட்ட பிளானாக இருக்காது, பல வருஷங்களுக்கு முன்னாடியே போட்ட பிளானாக இருக்கும். அவன் இப்போ பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பிளேயர்ஸுமே அவனோட டெரிட்டரி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கையில் நம்ம ஹீரோக்கு முதல் கிடைச்ச இன்செக்ட்ஸை அவன் 3 பாகமாக பிரித்து வச்சிருக்கான். முதல்ல லோக்டஸ் அப்படின்னு படுற ஒரு பூச்சி. சூர்யா ஆக்சுவலி ஒரு படம் நடிச்சிருப்பாரு தெரியுமா, ஃபார்மர்ஸ் அழிக்கிறதுக்காக ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்த மாதிரி இது பிளான் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லோக்டஸோட மெயினான வேலை என்னன்னா, ஃபார்மர்ஸோட இந்த லேண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற நெற்பயிர்களை டேமேஜ் பண்ணுறது தான். அடுத்த பிளேயர் இருந்து ஒரு ஃபார்மர் இருந்தா அப்படின்னா அவங்களோட நெற்பயிர்கள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி சாபடாஜ் பண்ணுறது ஒரு கட்டமாக அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்று ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற செகண்ட் ஸ்வாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ராக்மெண்ட்ஸ் மேலே வந்த நோய்க்கான காரணமே நம்ம ஹீரோவாக தான் இருக்கான். இதனால இவன் பேண்டமிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தானே வைரஸுங்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்காப்புல. ஸோ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும், சைனாக்கார எப்படி உலகம் ஃபுல்லாக கோவிட் பரப்பி விட்டானோ அந்த மாதிரி ஹீரோ ஒவ்வொரு பிளேயர்ஸோட டெரிட்டரிக்கும் போயிட்டு வித்தியாசமான நோய்களை பரப்பி விட்டு அவங்கள அந்த மாதிரி சாபடாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கடைசியாக நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த நெஸ்டோட மெயினான வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 கேங் இருக்குது இல்லையா, அதுங்களை பீடிங் பண்ணி விடுறது தான். அதாவது இன்செக்ட்ஸை இன்னும் பாப்புலேஷன் அதிகமாக்கி அது ஒரு ஆர்மி மாதிரி உருவாக்குறது தான் மெயின் வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஆக்டிவாக பிளேயர்ஸை போயிட்டு சாபடாஜ் பண்ணும்போது இவனுக்கு வந்து பிரீட் பண்ணி அமுச்சு விட்டுருப்பானுங்க போல சோல்ஜர்ஸ். அண்ட் நம்ம ஹீரோ கடியில் இருக்க ட்ரைபான பிளாக் லிசார்ட்மெண்ட்ஸுக்கு அந்த டெரிட்டரியில் இருக்க எல்லாருமே அடி பண்ணிச்சுட்டு இருக்காங்க. மற்ற கேங்ஸ் எல்லாமே நம்ம ஆளுக்கு வந்து உள்ள கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. ஸோ சதர்ன் பெனின்சுலா அவன் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே கான்கர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான் ஆகும். அதுக்குள்ள மொத்தமாக ஆட்சி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. இப்போ ஆப்போசிட் பிளேயரான அந்த நாள் எப்படி மேனிபுலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவங்க கூட பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டான்னா அவனுக்கு என்னதான் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது அண்ட் நிறைய லாஸ் ஆகும். அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஓனை காமிச்சாக்கா ஸ்டார் கேசர் இறந்துட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியும் போது கூட இருக்க ஹியூமன் அப்புறமா பேசலாமான்ற மாதிரி கேட்க, இல்லை ஒரு டிராவலர் நாங்கள் இறக்கும் போது மீட் பண்ணால் அது ஒரு குட் ஓமன் சொல்லுவாங்க, அதை ஒரு நல்ல நேரம் சொல்லுவாங்க, நீ வாங்க இன்னைக்கு ராத்திரியே பேசி முடிச்சிடலான்னு சொல்லி லேக்கரை பேசுறதுக்காக போறாங்க. போய் பார்த்தா அங்கே லேக்கருக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஸ்டார் கேசரை பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். அப்போ ஹியூமன்ஸுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் வந்து எமோஷன்ஸை வெளியே காட்டவே கூடாது. அப்படி காட்டினா அவன் வீக்குன்னு சொல்லி மற்ற ஹியூமன்ஸ் சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் ஹியூமன்ஸ் மாதிரி டிக்னிட்டி கரமாந்திரம்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எமோஷன் வந்தால் நாங்கள் அழுவோம், சந்தோஷம் தான் சிரிப்போம், கோவம் வந்தால் வந்து கோவப்படுவோம். அதுதான் நாங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் டிக்னிட்டியும் தாண்டி எங்களுடைய எமோஷன்ஸ், எங்களோட பிலீஃப், அதாவது எங்களோட நம்பிக்கை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் வந்து எங்களுக்கு மோஸ்ட் வேல்யூபிளான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லேக் பிள்ளை, ஓ நல்ல வேலைடா, ஓ நீ வந்துட்டு ஸ்டார் கேசரை வழி அனுப்புறதுக்கு கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்ச பிறகு, ஆமா இந்த ஹியூமன் யாருன்ற மாதிரி கேட்க, இவர் ஒரு வேண்டர் இருப்பார். ஆட்டோமேஷன் கேஸ்டல்ல இருக்கிற லார்டு வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படி டிஸ்கஷன் சொன்னாராம். ஸோ அந்த மெசேஜ் கன்வே பண்ணதான் இங்கே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கான். என்னோட பேர் தான் ஹுயி, நான் ஆட்டோமேஷன் கேஸ்டல் இருந்து வரேன் அப்படின்னு. அப்போ ஓவன் அவன் காதல வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஓதறாப்ல. இது அந்த ஹியூமனுக்கு லைட்டா ஒரு டவுட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. சரி ஓகே அதெல்லாம் அப்படி இக்னோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் டென்ட்டுக்குள்ள வராங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஜேர்னியில் வந்திருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரியே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் போயிட்டு இருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சொல்லும் போது ஸ்ட்ரெயிட்டா பிசினஸுக்கு வாங்கன்ற மாதிரியும் சொல்லிடுறாப்ல. முதல்ல எடுத்தோடனே இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு மூட்டை பை மாதிரி தராப்ல. நம்ம தூண்டுக்குது அந்த மூட்டை பை. சரி காசு பணமா அப்படின்ற மாதிரி வச்சா அது காசு பணம்லாம் கிடையாது. ஆட்டோமேஷன் கேஸ்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேஜர் ரீசோர்ஸா இருக்கிறது மைன்ஸ்ல இருந்து எடுக்கிற அவங்களோட சால்ட் கிறிஸ்டல், அதாவது சால்ட் தான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த சால்ட் கிறிஸ்டல் வந்து ஒரு கிஃப்டா தந்துருக்காங்க. ஓ இதை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நாங்கள் கொடுக்குறோம், அதாவது இது நாங்கள் கொடுக்குறோம்னா நீங்க காசு தரணும் அவசியம் கிடையாது, இது ஒரு கிஃப்டா வச்சுக்கோங்க, ராக் சால்ட் தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி சொல்றாப்ல. இதில் வாட்டின்னு எனக்கு புரியலையே, அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி இதை ஃப்ரீயா கொடுத்தோமா, இந்த மாதிரி செகண்ட் தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வாட்டி ஃப்ரீயா ராக் சால்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம், இது வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக் சால்ட்டை உடச்சு போட்டுறாப்ல. லேக்கரக்கு என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாப்ல. எங்க லாடு கொடுத்த கிஃப்டே தூக்கி போட்டேன். ஆமா நாங்க நன்றி சொல்ற விதமா தான் இதை பண்ணோம். அதாவது எங்க ட்ரைப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை மேலே ஏற்றிட்டு ஓட்டுறது தான் எங்களுக்கு வந்து நல்ல குறின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு உருட்டுறாப்ல. எங்க கார்டுக்கு நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணோம், எங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டா குத்திங்க இல்லையா அப்படின்னு ஒரு உருட்டுறாப்ல. அவன் உருட்டுறான்றது அந்த ஹியூமனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. சரி நம்பிக்கைன்னு சொல்றீங்க, ஆனா அவர் கொடுத்த கிஃப்ட் இவ்வளவு ஈஸியா உடச்சிட்டீங்களேன்ற மாதிரி சொல்லும்போது அது வெறும் ஒரு சின்ன ராக் சால்ட் தானே, எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல யூஸ் தானே பண்ணிருக்கேன், எங்களோட கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், இது மூலமா 2 நம்பிக்கைகள் வந்து உயரும், இது வந்து உங்களுக்கு போதாதா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல நினைக்கிறேன், எங்க லார்ட் வந்து இது உங்களுக்கு கிஃப்டா தந்தாரு, இது லிமிடெட் ஸ்டாக் மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கு நிறைய வந்து இதுக்கப்புறம் வந்து சப்ளைஸ் நாங்கள் தந்துட்டு தான் இருக்க போறோம். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா ஆட்டோமேஷன் கேஸ்டலோட லார்டு வந்து போய்
வரையும் போய் இந்த தம்மா துண்டு சால்ட் கொடுக்க ஒரு மெசஞ்சர் அனுப்புவாருன்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு லேக் அவரை பார்த்து கேட்க. அண்ட் அடுத்த வாட்டி வரீங்கன்னா நிறைய சால்ட் எடுத்துட்டு வாங்க, நம்ம ட்ரைனிங் வேணா பண்ணிக்கலாம், இம்மத்துவம்லாம் வந்து எங்களுக்கு பத்தாது, இது வந்து என்ன எத்தனை 4 நாள் சாப்பாடு காப்போடு தின்ன முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இது எப்படி அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஒத்து வராதுன்றதெல்லாம் தாண்டி டிப்ளமேட்டிக் ரெஃப்யூசல்னு சொல்லலாம். 2 அதாவது ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்ல ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு ஆவாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அவங்க அதெல்லாம் நல்ல விஷயங்களா ப்ரப்போஸ் பண்ணாலும் 2 பேருக்கு ஏதோ ஒரு ஹிடன் இன்டென்ஷன் இருக்கும், அதனால அதை ஒத்தி வச்சிருவாங்க அந்த மாதிரி. சரி நீங்க இப்ப திரும்ப போற நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சு இல்ல இன்டைரக்டா பேசுற மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு புரியுது. டைரக்டா பேசினா நல்லா இருக்கும்னு லேக்ராக் சொல்லும்போது எனக்கும் அப்படிப்பட்ட டேலண்ட்லாம் கிடையாது, நான் டைரக்டா மேட்டருக்கே வந்துடுறேன், உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்க போறேன். ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன், ஆனா நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஆள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க கொடுத்த அந்த டீல் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த டீலை ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண ஒரு டீல் அப்படின்னா அதுக்கு வொர்த்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும், எனக்கு என்ன அதில் லாபம் இருக்கு? இப்படி இல்லைங்க, இந்த டீலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன், நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க லார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு தான் அமிச்சாருன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா ஓவன் உங்களை டைரக்டா சம்பந்தமே எல்லாம் மீட் பண்ணி இந்த இடத்துல கூட்டங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓவன் சொன்னபடி பார்த்தா நீங்க வெஸ்ட் சைட்ல இருந்து இல்ல நார்த் சைட்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆக்சுவலி ஆட்டோமேஷன் கேஸ்டல் வெஸ்ட் சைட்ல இருக்கு, ஆனா நார்த் சைட்ல யார் தெரியுமா இருக்கா? அந்த நால் கேங், அதாவது நம்ம ஹீரோக்கு எதிரி கேங். சோ ஹீரோக்கு எதிரி கேங்கான அந்த நால் கேங்ல போயிட்டு ஆல்ரெடி தலைவர் வந்து இந்த ராக் சால்ட்டை கொடுத்து டீல பேசியிருப்பாப்ல. ஆனா அந்த ஆள் வேணாம் அப்படி சொல்லிட்டு தொத்தி அமைச்சிருப்பான். முதல்ல எடுத்த உடனே நீங்க கீழே போய் சொல்லிருக்கீங்க, அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட டீல் எப்படி நாங்க வச்சுக்க முடியும்னு சிம்பிளான கொஸ்டின் சொல்றாப்ல. அதே மாதிரி அங்க ஒரு ட்விஸ்டும் போட்டு உடைக்கிறாங்க. என்னன்னா நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே, லார்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் கேஸ்டல் ஹூஇ சுய் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதாவது இங்க வந்தது சாதாரண மெசேஞ்சர் கிடையாது, அவன் தான் ஆட்டோமேஷன் கேஸ்டலோட ஒரிஜினலா லார்டு. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல, தலைமை நால்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கான், அவனுக்கு வேணான்னு சொன்ன பிறகு இவனுக்கு கீழே வந்திருக்கான். ஆனா நம்மளுக்கு அறிவாளியாச்சு, இவன் வந்து ஏற்கனவே வேற ஒருத்தர் கீழே போயிட்டு அந்த ஆஃபர் கொடுத்து அவனுக்கு செயற்படுத்தானுங்கன்றது தெரிஞ்சு கரெக்டா அங்க ட்விஸ்ட் போட்டு உடைக்கிறாப்ல. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வேணா சீரிஸ் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி பை பை பலிமையாரங்க கைஸ்.